இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் தியானாவை காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக வந்திருக்கா. அப்போ டாக்டர், உனக்கு வந்துட்டு இப்போ ட்வின் பேபிஸ் பிறக்க போகுது. நான் வந்துட்டு உன்னோட ஃபேமிலிக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. அப்போ தான் ஒரு யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்துட்டு பில் பே பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கும்போது அவங்க வந்துட்டு 500 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க கார்டை கொடுத்தா, கார்டில் வந்துட்டு சுத்தமாக காசே இல்லையமான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பின்னாடி வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோயினை விலகுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசை வந்து சம்பாரித்தேன், இந்த காசு எப்படி என்னோட அக்கௌண்ட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, என்னோட அக்கௌண்ட்டில் அந்த காசு எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் எங்களுக்கு காசை அனுப்பிவிடாமல் இருந்த, நான் உன்னோட பிரதருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளவே எங்கள் கோவப்படுத்திட்டாங்க. நான் வந்துட்டு என்னோட படிப்பு செலவுக்காக வச்சுருந்தேன், நான் பீஸ் எதை வச்சு கட்டுவேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப கோவப்பட்டுங்க திட்டினதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. ஏன்னா உண்மையிலேயே இவங்க தான் பெத்தாங்களா, என்னை எதுக்காக இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ஒரு பார்க்கு போகிறா. அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக, இங்கே ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டுகிட்ட கேட்டதுமே, இங்கே எந்த ஜாப்புமே கிடையாது, நீ போ அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளிவிடும் போது நம்ம ஹீரோ ஜியாங் அங்கே வர்றான். இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுற ஒருத்தங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டுமே தூக்க சொல்லிடுறாங்க. ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு, எவ்வளோ நாளைக்கு இப்படி நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருப்ப, நீயுமே ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக வேணாமா, 29 வயசாகி போயிடுச்சு, இன்னுமே கல்யாணம் பண்ணாமல் இப்படி சுற்றிட்டு இருப்பியா, அவனோட ஃபேமிலி நிலைமை என்ன ஆகுறது யோசிச்சு பார்க்குறியான்னு சொன்னால் அவனுக்கு வந்துட்டு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவன் பாட்டு அவன் இக்னோர் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்காக இங்கே பொண்ணுங்களெல்லாம் வர வச்சுருக்கேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டா நம்ம ஹீரோ மரியாதை இங்கேருந்து எல்லாருமே போயிருங்க, எனக்கு யார் மேலேயுமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, சரி போங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இவனை எப்படியா வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணுமே அப்படின்றத சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஸோ அவளை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் அவனுக்கு அங்கே ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். ஹீரோ இது தெரியாமல் ஏன்பாட்டு அங்கே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின்ட்ட போய், என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு இன்றைக்கி நீ ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வந்துட்டு இந்த மணி எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஆஃபர் பண்ணதுமே அவளுக்கு அங்கே பீஸ் கட்டுறதுக்கு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்றத ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோக்கு பார்த்தா அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்ததுமே என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேமா ரூம்க்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே, நான் உடனே என்ன சேல்ஸ்லாம் பண்ண கிடையாது, நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு அவன் சொன்னதும் அவன் ஆனால் வந்துட்டு எதுவுமே கேட்குற நிலமையில இல்லை. நம்ம ஹீரோயின் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த கண்டிஷன் நடந்ததுக்கு காரணமே இதுதானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீ வந்து நல்லபடியாக இருக்கணும், ட்வின் பேபிஸ் வந்து பிறக்க போகுது இல்லையா, குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு அங்கே உயிரே போயிட்டுருக்கு. கடவுளை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சின்ன வயசில் நான் வந்துட்டு இந்த பேபியை வேற சுமக்க வேண்டியதாகிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான். அவள் வந்துட்டு இப்படி போகிறத பார்த்துட்டு, ஏய் நீ தானே அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒன்றா இருந்தேன், உனக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா, நீ வேறு அவனுக்கு வேறு பரப்பி விட்டுட்டியா, என்ன வந்து கையில் வச்சுருக்கன்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டர்கிட்ட இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா, நீ வந்துட்டு ஏன் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது, உங்களுக்கு வந்துட்டு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவன் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணோட ஒன்றா இருந்தான், அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோக்கான எந்த ஒரு ஹாப்பியுமே அங்கே இல்லை. போய் நீ அவளை கூட்டிகிட்டு வா, நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு இப்போ வாரிசு கிடைக்க போகுது அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்த பிறகு நம்ம ஹீரோயின், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு 5000 வேணும் எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டிருக்கா. நான் வந்துட்டு உனக்கு 50 மில்லியன் கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உடனே கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு காசு எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு இது என்ன நடந்துகிட்ருக்கு, எனக்கு வந்து ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே, நான் வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன்னா எனக்கு 5 மில்லியன் யுவான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதுமே நம்ம ஹீரோயின், என்னால் இந்த மேரேஜை பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அது ஏன் பண்ண முடியாதுன்னு நீ சொல்வேன், நீயா சொல்கிறத நாங்கள் கேட்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிரதரும் அவங்களுமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும், என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, யார் கூட போய் இப்படி இருந்துட்டு வந்து அசிங்கம் பண்ணிட்டுருக்க, குடும்பமானத்தை வாங்கிட்டியா இந்த சின்ன வயசில் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இந்த குழந்தைய
உடனே அபார்ஷன் பண்ணணும். நீ வந்துட்டு அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொன்னதும், உங்களுக்கு எப்பயுமே நான் வந்துட்டு ஏடிஎம் மாதிரி தான் தோணுவேனான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீ வந்துட்டு அதுக்கு கூட உதவலைன்னா அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா ஹீரோக்கு தான் அங்கே மெசேஜ் பண்ணுறா, என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அப்போ கால் வந்துடுது. சார் இப்போ வரைக்கும் நீங்கள் அனுப்பிவிட்ட காசை அந்த பொண்ணு வந்துட்டு யூஸே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு காசு கொடுத்ததுலேயுமே அவன் பாதி காசை வந்துட்டு வச்சுட்டு போயிட்டாப்புல. அவளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவங்க பிரதர் இன்னைக்கு இவளை கொல்லா மட்டும் விட மாட்டேன், இவன் வந்துட்டு அபார்ஷன் பண்ண மாட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அபார்ஷன் பண்ணலைன்னா என்ன, நம்ம அடிக்கிறதுல இவளுக்கு தன்னாலே அபார்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வயிற்றுல போய் எத்த போகிறான். ஆனால் வந்துட்டு அங்கே ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவளை அடித்து வெளியே துரத்தி விடணும்னு சொல்லிட்டு அவள் கையை கட்டி அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்தி வெளியே தள்ளி விட்றாங்க. எல்லாருமே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்றத சொல்லும் போது இவன் வந்து குடும்ப மனத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே பயங்கரமாக குச்ச வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. செத்து தோலை நீ எதுக்காக உயிரோடு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாவங்க ரொம்ப பதறி அடிச்சு அங்கே அழுதுட்டு இருக்கா. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவன் ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு, சார் நீங்கள் வந்துட்டு எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, இவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவ, அதனால தான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னோட சிஸ்டர் இல்லை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்படின்னா இவன் தான் அந்த பையனான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு மாற்றி பேசினதும் இது என்னோட சிஸ்டர் தான் சொல்லிட்டு இவன் பண்ணதுக்கு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா, இவனை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அவங்க அம்மாவையும் அவனையுமே போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சிஸ்டர் ஏன்லாம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாயிட்டீங்க, இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும், நான் ஒன்றும் உங்களோட சிஸ்டர் ஏன்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எங்கள் குடும்பத்தோட வாரிசை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கீங்களா, அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றத அவள் சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், ரிப்போர்ட் வரட்டும்னு சொல்லும்போது அங்கே ரிப்போர்ட்டுமே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது நம்ம ஹீரோட பேபி தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுது இது நம்ம ஹீரோட குழந்தை தான் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் ஏன்ல தான் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அழுகிறா. எனக்கு வந்துட்டு இந்த பேபியே வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்துட்டு நான் ஸ்டூடெண்ட் தான், என்னால் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவனோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனால் வீட்டை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது, யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. இவளை வந்துட்டு நல்லபடியாக கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே அப்போ பட்லர் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணையுமே ட்ரீட் பண்ணணும், இவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவளவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட ரூம்லாம் காமிச்சிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்கு அந்த ரூமை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ரொம்ப வந்துட்டு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப பெரிய பணக்காரவங்க தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கே இருக்கிறது வந்துட்டு சரியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் ஏசி ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அதை கூட அவளுக்கு ஆன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஹீரோட்ட அவங்க அம்மா அவளை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவளை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாது, நீ இது உன்னோட பொறுப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனாங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இப்போ இன்னும் இந்த பொண்ணு ஏசியோட ஆன் பண்ணலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆன் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோ அவ்வளோவங்க வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டுட்ருக்கான். தலை ஃபுல்லாக அங்கே வேர்த்து போயிருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு அங்கே பெட்ஷீட்லாம் வந்துட்டு போற்றி விடும்போது வேமா அவள் பயந்து போய் எந்திரிக்கவுமே பயப்படாத, எதுக்காக பயந்துட்டுருக்க, இது உன்னோட வீடு, நீ வந்துட்டு எப்பயுமே நல்லபடியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே வந்து இருந்துட்டுருப்ப, நீ பேசாமல் வந்துட்டு என் கூட இப்போ கிளம்பி வா, நம்ம இப்போ ஷாப்பிங் போகலாம் அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் எதுவுமே, நான் இப்படியே வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே இல்லை நீ என் கூட கண்டிப்பாக இப்போ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து போட்டுட்டு வர சொன்னதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னாலுமே விடாமல் போட சொன்னதுமே அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண சொன்னதும் பில்லு பார்த்தா அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அவளோட ஃபோனை பிடிங்கி குப்பையில் எரிஞ்சிட்டு அவளுக்காக வந்துட்டு புதுசாக ஃபோனெல்லாம் வாங்கிடுறாங்க. பக்கத்தில் இன்னொரு மால் தான் இருக்குது, நம்ம அங்கேயுமே போகலான்னு சொன்னதும் எனக்காக நீங்கள் இவ்வளோ காசு செலவழிக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் இப்படியே வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோட வீட்டு மருமகன், நீ எப்படிமா வந்துட்டு இந்த மாதிரி இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே நைட் போல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை என்னோட குடும்பத்துக்கு வாரிசவே கொடுக்க போகிறவன், நீ என் குடும்பத்தில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது யார் வாரிசு பெற்றுக்கிறதெல்லாம், நீ வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன், நீ உன்னை நல்லா கேர் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லணும், எனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு
சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவுமே அங்கே பிளாக் கார்டை கொடுத்து இது லிமிட்டட் கிடையாது, நீ வந்துட்டு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும், இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு இப்படியே ஓகே தான், எனக்கு காசோட அவசியம்லாம் இல்லைன்னு சொன்னதுமே அவங்க அம்மா, நீ அதை எப்படி வேணான்னு சொல்லுவேன், உனக்குமே செலவு இருக்குல்ல, வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ தனியாலாம் ஸ்கூல் போவேன், நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ 3 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு ரொம்ப புவர் ஃபேமிலியாச்சே, பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கா, போன தடவை நம்ம ரேங்கிங் பண்ணி ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டப்பா அந்த ட்ரெஸ்ஸை தான் தச்சு இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருந்தா, நான் ஆளே வித்தியாசமாக இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே போய் டீஸ் பண்ணிட்டு, என்ன வந்துட்டு ஏதாச்சும் வயசான கிழவனை வந்து செடியூஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு காசு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, எனக்கு வந்து படிக்கவே விட மாட்டேங்கன்னு சொன்னதும், என்ன வந்துட்டு லிமிட்டட் ஐட்டம்லாம் போட்டிருக்கியே, அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வர மாதிரி ஆகிடுது. என்ன இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக எது இருக்கியா, அந்த கிழவனோட குழந்தையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது ஹீரோயினுக்கு. வேலை நான் எதுவுமே பேச விரும்பலை, விலகுங்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போகிறான். நம்ம ஹீரோ, என்ன உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணுறாங்களா, ஏன் இப்படி அழுதுட்டு வர அப்படின்றத சொன்னதோ, உங்களுக்கு என்ன என் மேலே அக்கறையாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் என்னை வந்து புள்ளியெல்லாம் பண்ணலை, ஆனால் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமேன்னு சொன்னதும், இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, அப்புறம் எனக்கு ஜாப் கிடைக்கிறதுல டிலே ஆயிரும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு, நீ வந்துட்டு உடம்பு இப்போ சரியில்லாமல் இருக்க, உன்னோட கண்டிஷன் சரியில்லை, ஸோ நீ வந்துட்டு ரெஸ்டட் அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் யார் இதெல்லாம் முடிவு பண்ணுறது, உங்களுக்கு மனசாட்சியே இருக்கா, நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களால் தான் எனக்கு இந்த நிலைமையே, இப்போ நான் வந்துட்டு இந்த குழந்தைய வேறு வயிற்றுல சுமக்க வேண்டியதாக இருக்குது, இத்தனை பிரச்சனைக்கு காரணமாக இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வேணாம், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயினுக்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கஷ்டமாயிட்டு, நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த மார்னிங் சிக்னஸ்மே ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு, ஸோ வந்துட்டு ஸ்கூலில் எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளமாக போயிடும்னு சொன்னதும், நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறையோ அது எனக்கு ஓகே தான் அப்படின்றத சொல்கிறான். கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மாட்ட, நான் வந்துட்டு இப்படி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னதும், அப்போ ஹீரோவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருறாங்க. நீ வந்துட்டு வர வர ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேற, பாரு உடம்பு இருக்க ஒல்லியாக போயிட்டுருக்கு, நீ வந்துட்டு இந்த வீட்டோட மருமகளாக போகிறவ, இப்படிலாம் நீ வந்துட்டு இருந்துட்டுருக்கலாமா, உனக்காக தனியாக நான் ஷேப்பெல்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் இப்படியே வந்துட்டு ஓகே தான் சொல்கிறாங்க, பட் அவளுக்காகவே நான் வந்து சில மெய்ட்ஸையுமே அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்படியே 4 மந்த்ஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோட்ட அப்போ அங்கே மெய்ட் வந்து ஆயிலெலாம் கொண்டு வராங்க. இதை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னதுமே, எதுக்காக இது அப்படின்ற செட் அவன் கேட்குறான். பேபி வந்துட்டு நல்லா வளரணும்ல, ஸோ அவங்க வயிறு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகிறதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும், சரி எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, வயிற்றுல தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு அதை கேட்டுட்டு ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நான் வேணா பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒத்து வரலன்னா அப்படின்றத அங்கே மெய்ட் சொன்னதுமே, அதெல்லாம் கிடையாது, நானே வந்துட்டு பண்ணுறேன், அது என்னோட பேபி தானே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்காக போய் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க ஹீரோயின் அவனுங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இதில் இந்த ஆயில தடவுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா நான் உனக்கு வந்துட்டு தடவுறேன்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்து நானாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இல்லை இல்லை நீ வந்துட்டு உட்காரு, அது என்னோட பேபி தானே, நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு அந்த நர்ஸுங்களை வேணால் அனுப்பிவிடுங்களேன், அவங்க வந்துட்டு எனக்கு இதை பண்ணட்டும்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ, இல்லை அதெல்லாம் வேணாம், நானே வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே அந்த ஆயெல்லாம் தடவுறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இவனுக்குமே ஒரு மாதிரி ஆகவுமே நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். 2 பேத்துக்குமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் அந்த வந்து நர்ஸவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, அவள் என்னமோ வந்துட்டு பெரிய பணக்காரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே அப்படின்றத சொன்னதும், அங்கே நயனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது, அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு வைத்தறிச்சலாக இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு, இங்கே பாரு இந்த ஃபோட்டோவை வந்துட்டு பெரிய கார்லலாம் போயிருக்காப்பா, கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பணக்காரி தான் போலன்னு சொல்லும்போது, இவள் வந்துட்டு என்ன ஆம்பளைங்களெல்லாம் செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணுறாளா, இவளை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போஸ்ட் பண்ணி விட்டா. ஸோ ஸ்கூல் ஃபுல்லாமே அது வைரல் ஆகிடுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அந்த மெசேஜ் வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அந்த நேனாட்ட கால் பண்ணி, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் ஏன் நீ இப்படி என்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னதும், உன் லட்சணத்தை பற்றி தான் எனக்கு தெரியுமே, என்ன வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க, அந்த போஸ்டெல்லாம் நான் டிலீட் பண்ண மாட்டேன், நீ எல்லா இடத்துலையுமே அசிங்கப்படணும், நீ வந்துட்டு வயசான கிழமை கூட தானே ஒன்றா இருந்துட்டு இருக்க, காசுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு, உன்னோட அம்மாட்டையும் பிரதர்ட்டையுமே நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன், உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா வேற கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் அங்கே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு
இருப்ப, எந்த கிழவியும் கூட போய் நீ இருந்துட்டு இருக்கன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், எதுவுமே கிடையாதுன்னா அப்புறம் அவன் கூட ஏன் இருந்துட்டு இருக்க, இப்போ நீ காசு மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, உன்னை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன், ஊர் பூரா இதை பரப்பி விட்டு உன்னை கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க வந்துட்டு பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கா. அவள் எட்டி பார்த்தா அங்கே கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் அசிங்கம் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பிளாக் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவளுக்கான ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் காசு வந்துட்டு அது மூலமாக அனுப்பி விட்டதுமே அப்போ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் என்ன உன்கிட்ட பிச்சையாக கேட்குறேன், கொஞ்சம் காசு கொடுக்குறேன், ஒழுங்காக வந்துட்டு நிறையா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும், எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. 1 மில்லியன் வேணும்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, எப்படி நான் அவனுக்கு அப்புறம் வந்து திரும்ப ரீபே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் அவள் இப்போ வரைக்கும் என்கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கல, நான் அதுக்காக தான் அவளுக்கு gift கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சர்வெண்ட்டாக இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதும், இப்போ வந்துட்டு எனக்கு உங்களோட அவசியம் தேவையாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ போய் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ தானே இப்போ என்னோட தேவை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட அப்படின்றத சொன்னதும், நான் அதை பற்றி சொல்லலை, என்னோட அம்மா வந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, நேனா வந்துட்டு என்னை பற்றி இப்படி வேற தப்பாக போஸ்ட் போட்டு விட்டுட்டா, 1 மில்லியன் அவங்களுக்கு கொடுக்கலன்னா என்னை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அழுததுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், அதுக்கு மேலே என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ, நீ இதை பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருக்கலாமா, நான் வந்துட்டு அந்த உன்னை தப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு பார்க்குற எல்லாத்துக்குமே சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷன் எல்லாமே சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சு வச்சுடுறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளை புள்ளி பண்ண எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கன்னு பார்த்தோன்னா அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் டிலீட் பண்ணேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. பிறகு அவங்க அம்மாவையும் பிரதரையுமே போட்டு அடினால் அடி சன்னடியில் அடி வெளுத்து விட்டுட்ருக்காங்க. எதுக்காக வந்துட்டு பெத்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அடி அங்கே தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா உயிருக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ கடவுளை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மண்டி போட்டு அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அந்த பர்சன் விடுற மாதிரி இல்லை. உனக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியமா, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்தியெல்லாம் வச்சு கையில் குத்தி அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. கெஸ்ட்டு வந்திருக்காங்களா, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது, இல்லை இங்கே நீ வா, இவர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு, இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் சரி நீங்கள் பேசிட்டுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோக்கு அவள் வயிறு வந்துட்டு பெருசாகிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவளோட வயிற்றை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு, நீ வந்துட்டு எப்பயும் கவலையே படக்கூடாது, நான் வந்துட்டு உனக்காக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன கிளம்பி ரெடியாகி வர சொல்லிடுறான். எங்கே போகிறோம் அப்படின்றத சொன்னதும், என் கூட நீ வா அப்படின்ற சைட் அவன் எங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அவங்கள கட்டி வச்சிருக்க இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் போல். அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் போனதுமே அவளுக்கு அங்கே ரெஸ்பெக்ட் கொடுத்ததும் அவளுக்கு அது ரொம்ப அங்கே வித்தியாசமாக தோணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை போய் அங்கே உட்கார வச்சதுமே பார்த்தா வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு ரத்த காயமாக இருக்கவும் அந்த வாடை வந்துட்டு இவளுக்கு சேர மாட்டுது. கன்சிவாக இருக்க வாசி ஒரு மாதிரியாக வாமிட்டு வர ஆரம்பிச்சதுமே எல்லாத்தையுமே அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயின் நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம், இவ்வளோ பெருசாக்க வேணாம் அப்படின்றத சொன்னதும், உனக்கு ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உயிருக்காக வந்துட்டு பயந்துட்டு போய் அங்கே கேட்டதும் பார்த்தாங்க போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப, பெத்த பொண்ணை நீ மிரட்டுவே அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு ஒரே ஒரு டைம் வந்து அம்மாவை மன்னிச்சு விட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி வேற கேட்குறாங்க. காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது இந்த பொம்பளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த நேனாவை பாரு, அவளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துட்டு சீஸ் பண்ணியாச்சு, அவள் பேங்க்ராப்ட் ஆகிட்டா, இதுக்கப்புறம் உன்னோட வழியிலே வரமாட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், நான் இதுக்கு முன்னாடி பயந்தது கிடையாது, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நம்ம வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டுக்கு போயிட்டு அவளோட ரூமில் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன்னா என்னோட ரூமில் தானே இருக்கணும், நீ வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ எப்படியோ வந்து பேசி அவளை சமாளிச்சு நீ இப்போ கண்டிப்பாக என் கூட வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான்.
ஹீரோயினோட பேரண்ட்ஸை பற்றி விசாரித்து அவளுக்கு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னோட அம்மாவும் பிரதரும் உண்மையிலே வந்துட்டு உனக்கு சொந்தமானவங்களே கிடையாது. அது வந்துட்டு அவங்களோட டிஎன்ஏ கூட உனக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அதனால தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சீப்பாக நடத்திட்டு இருந்தாங்களா, அப்புறம் என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் யார் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. வீட்டில் பார்த்தா அவங்க அம்மாவை போட்டு அவங்க பையனே போட்டு அடிக்கிறான். உன்னால் எதுவுமே எனக்கு கிடைக்கல, கடைசியில் காசை நீ திரும்ப கொடுத்துட்ட, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே ஆளுங்களோட வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஏற்று தள்ளிட்டு மரியாதையோட சொல்லு, உன்னோட பொண்ணு வந்துட்டு உண்மையிலே உனக்கு பிறந்ததா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஆமாம் என்னோட பொண்ணு தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நான் கொல்லாம மட்டும் விட மாட்டேன், போய் சொன்னேன், நான் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு சாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கத்தி எடுத்துட்டு கையை தனியாக வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த லேடி பயந்து போய் உண்மையை சொல்லிடுறாங்க. குழந்தை பிறந்ததுமே இறந்து போயிருச்சு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற சொல்லி. ஸோ வந்துட்டு அப்போ தான் பிறந்த அந்த இன்னொரு குழந்தைய வந்துட்டு எனக்காக அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க, இதை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற சொன்னாங்க அப்படின்றத அந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க. ஹீரோ உன்னோட பேரண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உயிரோடு இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம்னு ஆசைப்பட்டனே, எல்லாமே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறப்ப நம்ம ஹீரோ அந்த லேடி வந்துட்டு பிறந்தப்பே குழந்தைய மாற்றிருக்காங்க. ஸோ உன்னோட அம்மா அந்த அதிர்ச்சியிலே வந்துட்டு இறந்துமே போயிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்தில் உன்னோட அப்பாவுமே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசு தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறா. கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, என்னோட லைஃப்ல எதுவுமே எனக்கு நல்லதாவே நடக்காதா அப்படின்ற சொல்லி அவள் அழுதுட்டு அங்கே மயக்கம் மட்டுமே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்ன உன்னோட ஃபேஸ் ரொம்ப அக்லியாக இருக்கவாசி பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொன்னதும் வாயை மூட மாட்டியா, கிண்டில் பண்ணுற டைமாக இது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து ப்ரெஷர்னால தான் அப்படி ஆயிருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. கடைசியில் என்னோட பெற்றவங்களை என்னால் பார்க்கவே முடியாமல் போயிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இருக்கேன் உனக்காகன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே நம்ம நாளைக்கே போய் உன்னோட அம்மாவோட சமாதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னால் கடைசி வரைக்கும் உங்களை பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு, உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற வந்துட்டு ஒரு சந்தோஷமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட பேபிஸ்லாம் வந்துட்டு பெருசாகிறப்ப நான் கூட்டிகிட்டு வந்து காமிப்பேன், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போட்டு இவன் பார்த்தா போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ஒழுங்கா துவச்சி இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணு, உனக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு வாய், ஒரு வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்கிறான். அப்போ அவங்க நீ வந்துட்டு மிஷின் இருக்குல்லன்னு சொன்னதும் ஓ மூஞ்சிக்கு மிஷின் வேற கேடான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நீ அந்த பொண்ணை எவ்வளோ பாடுபடுத்திட்டு இருப்ப, அதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே காரில் வந்ததுமே ஐயோ இங்கே பாருமா என்னை போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறான்னு, அம்மாவை காப்பாற்று அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே உடனே வந்துட்டு அவனுமே கூட சேர்ந்து ட்ராமா பண்ணுறான். எனக்கு இந்த லேடி வந்து பண்ண எந்த தப்புமே தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதனால் உங்கள் பிள்ளையவே வளர்க்க முடியாதப்ப நீங்கள் எதுக்காக இன்னொருத்தவங்க குழந்தைய வந்துட்டு இப்படி வந்து பிரித்து கொண்டு வந்தீங்க, உங்களால் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லாமல் போயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து இருக்கிற பாக்கியமே எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்றத சொன்னதும் இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, இந்த லேடி தான் செட் அவங்க சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு இவன் ஓவராக கூவிட்டு இருக்கான், இவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லப்ப அப்போ அவன் வந்துட்டு இதுக்கு நான் காரணம் இல்லை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு எடுத்ததுமே பயந்து போயிட்டு இந்த லேடி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க எதுக்குள்ள இப்படி என்ன மாட்டி விடுறேன்னு செய்கிறாங்க. நம்ம ஹீரோ நீ இவங்களுக்காக வந்துட்டு கத்தி வச்சு குத்திட்டு ஜெயிலுக்கு போவியா, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுடுறான். ஹீரோயின் பிறகு அவங்களுக்காக வந்துட்டு சூப்பராக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கே வாசனையே, ரொம்ப நல்லா சமைச்சிருக்குமான்னு சொன்னதும் ஆமாம் வீட்டில் போர் அடிக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் ஆமாம் சும்மா இருந்தால் போர் அடிக்க தானே செய்யும், பட்லர் உன்னை வந்துட்டு பெரிய ஷெப்பாகவே மாற்றிடுவாங்க போலையே அப்படின்றத சொல்லிட்டு இதை பேக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. எதுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் வா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோங்க மீட்டிங்கில் இருப்ப கால் வந்துடுது, ஹீரோயின் அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு ஹாப்பியாகிட்டு போகிறான். என்ன வந்துட்டு விஐபி வந்திருக்காங்களா இவ்வளோ தூரத்துக்கு போகிறாரேன்னு சொன்னதும் அவங்க ஒய்ஃபாமான்னு சொன்னதுமே என்னது கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோவுக்காக காஃபியெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்ருக்கீங்களே, நான் இங்கே வந்தது பிடிக்கலையா, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், மதுரையில தான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி இங்கே அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஹாப்பி தான் சொன்னதுமே அப்புறம் ஏன் ஃபேஸ் அப்படி இருக்குன்னு சொன்னதும் உண்மையிலே அப்படியா இருக்குது ஃபேஸ் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அவள் செஞ்ச கேக்கை சாப்பிட்டுட்டு உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ஊட்டி விட்டுட்ருக்கான். அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. உடனே அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா ப்ரே பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தையும் அவளுமே நல்லபடியாக வந்துட்டு சேஃபாக வரணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேபி வந்துட்டு பிறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்க அம்மா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட தான் தேங்க்யூ சொல்கிறாங்க. நீ மட்டும் அவனுக்கு ட்ரக் கொடுக்காம இருந்தீங்கன்னா இப்படி என்னோட குடும்பத்துக்கு வந்து ஒரு மருமகளும் அழகான வந்துட்டு ஒரு பேர குழந்தையும் கிடைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஹீரோயின் குழந்தைங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களான்னு சொன்னதுமே உண்மையிலேயே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வளர வளர இன்னும் அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தை என்ன மாதிரி ஒரு குழந்தை ஒன்றை மாதிரின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்ற சொன்னதும் ஏன் இருக்கக்கூடாது, இந்த குழந்தையோட என் கூட சேர்ந்து நீ எப்பயுமே வந்துட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி குழந்தைக்கு பேர் என்ன வச்சிங்கன்னு சொல்லி கேட்டதும் அது உன்னோட பெருப்புன்னு சொன்னதுமே ஒரு குழந்தையோட பேர் ஜியா, இன்னொன்னோட பேர் ஜியான் அப்படின்ற சொல்றா. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற சொல்றான். பிறகு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இப்படி வந்து பேபி பிறந்துருச்சு 100 டேஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ற நியூஸ் எல்லாமே வைரல் ஆனதும் லின்னன்ற பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வான் செட் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, அவருக்கு ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பற்றி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது என்னோட குழந்தைங்களோட அம்மா, என்னோட ஃபியான்ஸை. இப்போ அவளுக்கு வந்து டெலிவரி ஆன வாசி அவள் உடம்பு இன்னும் ரெக்கவர் ஆகல. ஸோ நான் தான் அவளுக்கு அசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை என் கூட வான் சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் கேக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றாங்க. ஹீரோயினை பார்த்து இதான் உன்னோட ஒய்ஃபா, நீ என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே ஃபேஸே மாறி போயிடுது. அங்கே வந்துட்டு என்ன வந்து உன் கம்பெனியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து ஒன்றா வளர்ந்தவங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அங்கே வந்துட்டு தனக்கு தான் அவன் சொந்தன்ற மாதிரி பேசினதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு என்ன ஒர்க்கெலாம் நல்லா தானே பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேச்செல்லாம் மாற்றுறான். பட் ஆனால் ரூடாக பேசுகிறத பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நீ கொஞ்சம் கூட வந்துட்டு மாறவே இல்லை, இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவள் கேட்குறா. ஹீரோ அவளை கண்டுக்காம நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கேக்கெல்லாம் எடுத்து ஊற்றுனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, இருந்து போயிடுறா. ஹீரோயின் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி மாதிரி தோணுது எனக்கு, ரொம்பவே வந்துட்டு பயங்கரமான ஆளா அப்படின்ற சொன்னதும் நீ அவளை பற்றிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்காக அவள் சாப்பாடு கொண்டு போனால் அந்த ரூமில் வந்துட்டு இவ தான் உட்காந்துட்ருக்கா. எங்கே என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு கேட்டதோ அவர் வந்துட்டு மீட்டிங்காக போயிருக்காரு, நான் வந்து இங்கே இருக்கேன்னு சொன்னதும் அவருக்கு வந்துட்டு இப்படி அவங்க சேரில் மற்றவங்க உட்காந்தா பிடிக்காது அப்படின்ற சொன்னதுமே ஆனால் என்னை பற்றி அவனுக்கு வந்துட்டு தெரியும், ஸோ என்னை பற்றி அவன் ரொம்ப வந்துட்டு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, வேணும் பேசிட்டு இருக்கா, 2 பேத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ சொல்லு 2 பேர் நீங்கள் எப்படி வந்து மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும் நீ என்ன அவசியம்னு கேட்டதுமே தெரிஞ்சா தானே நீ எப்படி அவனை மயக்கி கைக்குள்ள வச்சிருக்கன்னு தெரிய முடியும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ தூரத்துக்கு நீ இம்பார்ட்டனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஏதோ லக்குனால உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னதுமே கரெக்ட் தான், லக் இருந்தால் தானே எல்லாமே கிடைக்கும், நான் வந்துட்டு கன்சீவ் ஆவேன், எனக்கு ட்வின்ஸ் பிறக்கணும், எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவ்வளவே இன்சல்ட் பண்ணி விட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே இவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் ரூமில் விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போகிறா. நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் என்னோட ஸ்கூலுக்கு போய் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை போய் மீட் பண்ணிவிட்டு நீ தேவையில்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது அவள் ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியாக நான் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு அந்த நேனாவை பற்றி தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்காக அவள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே எல்லா இடத்துக்குமே இவன் ஆள் அனுப்பி வச்சுட்ருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இவங்க எல்லாருமே வருவாங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ விளையாட போனால் இங்கேயுமே வந்துட்டு ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த 3 கேர்ள்ஸுமே வந்துட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நேனாவோட வேலை தான் போல், கண்டிப்பாக இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவளை எப்படியே விட்டா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க. ஹீரோயினும் அவருமே சேர்ந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் அந்த பாடி கார்டால் சுத்தமாக வந்துட்டு விளையாடவே முடியலை. அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இன்னும் உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க போலேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு மெசேஜ் வந்துடுது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுமே நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதுமே இல்லை நானே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருங்கன்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினை திரும்ப அவங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து அங்கே தேடி பார்த்தா அவங்க சொன்ன இடத்துல ஆளை காணும். அங்கே ரொம்ப அவருக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு இப்படி வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் கிடைச்சதுமே உடனே அவர்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நான் அவளை பின்னாடி ஃபாலோ பண்ண சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்களான்னு சொன்னதும் அவர் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உடனே இங்கே கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க கட்டி வச்சுட்டாங்க. ஃபேஸில் வந்துட்டு தண்ணிலாம் தூக்கி ஊற்றி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு திருந்திட்டாங்கன்னு நினச்சா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு நீ பார்த்துட்டு இருக்க, உன்னை ஈஸியாக வந்துட்டு நான் விட்டுருவேன் நினைக்கிறியா, எவ்வளோ தூரத்துக்கு நீ பண்ணி என் குடும்பத்தை வந்து நடுத்தரவு கொண்டு வந்துட்ட, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நீ தேவையில்லாமல் திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் வந்துட்டு லைஃப் டேஞ்சராக போகுதுன்னு சொன்னதும் நீ வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்ட்டு தான் அங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த லிங்க் வந்துட்டு நியூஸ் போயிருது இப்படி நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்றதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த நேனாக்கு கால் பண்ணி தேவையில்லாமல் எதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்க, நான் அவளை டீஸ் தானே பண்ண சொன்னேன், உன்னை யார் கிட்னாப் பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் அங்கே அவள் வந்துட்டு நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நான் சும்மா வந்துட்டு அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் உன்னால் நான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு தயவு செஞ்சு என்னை பற்றி எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காத, நான் வந்துட்டு எதுவுமே பண்ண கிடையாது, எனக்கு அதுக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லை, எல்லாமே அவள் தான் பண்ணியிருக்கா, நானே உனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போக சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டு அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்துட்டு நீ சாக போகிறது ரொம்ப கன்ஃபார்ம் தான், நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எவ்வளோ போட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அவள் வந்து அவளை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேமா வந்துட்டு அங்கே ரிலீஸ் பண்ணுறா. இவ்வளோதுக்காக நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என் குடும்பத்தவே தெருவு கொண்டு வர பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து வேமா இழுத்துட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா ஹீரோயின், நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கிறத பார்த்துது. நீ எவ்வளோ தூரத்துக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன், கண்டிப்பாக உன்னோட சும்மாவை மட்டும் விட மாட்டேன், உன்னோட கம்பெனியை கூட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வேணாம், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் வேறு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்கும்போது அந்த நேரம் அங்கே வந்துடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே அவள் கோவப்பட்டு அரைஞ்சிடுறா. ஏதாச்சும் தேவையெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவ காலை பிடிச்சி கெஞ்சிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவன் நிலைமை மோசமாக இருக்குது, இவ எங்கிட்ட போய் காப்பாற்றுவா, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடாத, பேங்க்ராஃப்ட் ஆகிட்டா நான் எதுவுமே இல்லாமல் போயிடுவேன்னு சொன்னதும் அப்படின்னா உன்னோட குடும்பத்தோட 80% ஷேர்ஸ் எனக்கு கொடுன்னு சொன்னதும் அதை கொடுத்துட்டா நான் எப்படி வந்துட்டு உயிர் வாழ்கிறது, கம்பெனியே வந்துட்டு இல்லாமல் போயிருமே, எல்லாமே வந்துட்டு உன் கையில் போயிருமேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நீ அப்படின்னா ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிக்கோன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நேனாவை பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அங்கே கையையுமே வெட்டி கிழிச்சு விட்றாங்க. இதை தானே வச்சுட்டு நீ ஓவராக பண்ண அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு ஹீரோயின். அங்கே குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ பக்கத்தில் வந்தாலே குழந்தைங்களுக்கு புரிஞ்சதில்ல அம்மா தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறான். என்ன பேசாமல் இருக்க நீமே சொல்லுன்னு சொன்னதும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் என்னை முதல் விடுங்க நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னதுமே இப்போ சொன்னால் தான் விடுவேன்னு சொன்னதுமே அங்கே அவளுமே ஹாப்பியாகிட்டு லவ் யூ சொல்கிறா. நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்துட்டு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கணும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே ஆனால் நான் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை, நம்ம 2 பேத்துக்கும் ஸ்டேட்டஸே வந்துட்டு எதுவுமே வந்து பொருந்தாது, நான் எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொன்னதுமே சரி ஓகே உனக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன் நீ யோசின்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 5 நிமிஷத்தில் யாராச்சும் யோசிச்சு வந்துட்டு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டதும் அப்படின்னா பேசாமல் என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பொண்ணும் பையனும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் எனக்கு இப்போவுமே வந்துட்டு ரொம்ப கவலையாக தான் இருக்குது, எல்லாம் ஸ்பீடாக நடக்கலையா அப்படின்றத சொன்னதும் இதுக்கு மேலே என்ன வந்துட்டு ஸ்பீடாக நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேருமே எங்கள் மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. வெட்டிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பிறகு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்ததுமே அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. பேபி ஸ்டேமே கொண்டு போய் காமிக்கிறாங்க. பார்த்தியா உன்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் முறைப்படி நீங்கள் எங்கள் வீட்டோட மருமகளாகிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எதை பற்றி இதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது, எல்லாமே உன்னோட லைஃப்பில் எது கிடைக்கலன்னு நீ நினச்சி எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேங்கல்ஸுமே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறா. இது என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது, இப்போ நாங்கள் உனக்கு கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்னை எப்படி கூப்பிடுவேன்னு சொன்னதும் நான் உங்களை ஹனி தான் கூப்பிடுவேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அம்மா ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த 1 வீக்கில் நான் உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக அங்கே வந்துட்டு 2 பேத்துக்குமே வெட்டிங்குமே நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு என்ன இந்த மேரேஜ் பண்ணிக்க விருப்பமானு கேட்டதும் அவர் ரொம்ப ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே அங்கே மேரேஜ்
எங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.